வணக்கம். இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கைலாம் முடிஞ்சது. எந்த கட்சிக்கு எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஒப்பீனியன் போல்ஸ், அதாவது தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிற அந்த ஒப்பீனியன் போல்ஸ் ஆகட்டும், இந்த எக்ஸிட் போல்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் இவ்வளவு தப்பா போனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கருத்து கணிப்புகள்லாம் முக்கியமா இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த இந்த கருத்து கணிப்பு தேர்தலில் கணிசமான அளவு அதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கறத தான் நான் பார்க்குறேன். அந்த விதத்தில் இந்த கருத்து கணிப்புகளுடைய அந்த பேக்ரவுண்டை பற்றி நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2019 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புல்வாமா தாக்குதல் நடந்தது. அதை 40 இந்திய வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சாங்க. எல்லாருக்குமே தெரியும். அந்த சமயத்தில் மக்களுக்கு மோடி அவர்கள் மேலே இருந்த நம்பிக்கை ஒரு தெளிவாகவே தெரிஞ்சது, ஒரு அலையாகவே தெரிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த மோடி அலை தெளிவாக வீசின அந்த 2019 கூட யாருமே இந்த அளவுக்கு இந்த என்டிஏ கூட்டணி குறைஞ்சது 350 சீட்டுக்கு மேலே வின் பண்ணும் அப்படின்னு எந்த கருத்து கணிப்பும் சொல்லலை. ஒன்று அவங்க கணிக்க விட்டுட்டாங்க. ஏன்னா 10 வருஷம் ஆண்ட கட்சி இயற்கையாகவே என்ன ஆகும் அப்படின்னா மக்களுக்கு ஒரு அதிருப்தி வந்துடும். அதாவது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் ஒரு இயற்கையாகவே நடக்கக்கூடிய விஷயம்தான். அது என்னதான் நல்லது செஞ்சாலும். அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பும் சரி, இந்த எக்ஸிட் போல்ஸும் சரி, இந்த அளவுக்கு தப்பா போனதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதாவது பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய சில தொகுதிகள் கூட இந்த எக்ஸிட் போல்ஸும் சரி, இந்த ஒப்பீனியன் போல்ஸும் சரி, கூட்டணிக்கு தான் மொத்தமா கொடுத்துருக்காங்க. ஏன்னா 10 வருஷம் ஆண்ட பிறகும் கூட மோடி அலை அப்படிங்கிறது 2024 கூட இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இவ்வளவு தூரம் நம்பர்ஸ் எல்லாம் இன்ஃபிளேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சொன்னதுக்கும் வந்ததுக்கும் இவ்வளவு பெரிய கேப் வரதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. 2014 ஆகட்டும், 2019 ஆகட்டும், எக்ஸிட் போல்ஸ் இது எல்லாமே இந்த என்டிஏ கூட்டணிக்கு மேக்ஸிமம் ஒரு 285 இருந்து ஒரு 300 வரைக்கும் தான் சீட்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதுவும் பிஜேபி தனியா 272 சீட்ஸ் எல்லாம் அவங்க ப்ரொஜெக்டே பண்ணல. ஆனா இந்த வாட்டி ஒட்டுமொத்தமா எல்லாருமே 350க்கு குறைஞ்சு யாருமே கொடுக்கல இந்த கூட்டணிக்கு. சில பேர் 400, சில பேர் 415 வரைக்கும் கூட போயிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியல. ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறத தவிர வேற எதையும் யோசிக்க முடியல. இந்தியா டுடேல பிரதீப் குப்தா அப்படிங்கிறவர் இந்த எக்ஸிட் போல்ஸ், இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப சீனியரான ஒரு ஆள். அவர் டிவியில் ஒரு பேட்டி எடுக்கும்போது அவர் இந்த கேள்வி கேட்கப்படுது. அப்போ அவர் அழுதுட்டார். ஏன்னா இவ்வளவு அனுபவம் வாய்ந்த ஒரு நபராலேயே இந்த அளவுக்கு அவங்க தப்பு கணக்கு போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு அதிர்ச்சியா இருந்தது. இந்த பிரதீப் குப்தா அப்படிங்கிறவர் முதல்ல என்ன பண்ணாரு அப்படின்னா கரெக்டாக கணிச்சிருந்தார். அதாவது இந்த என்டிஏ கூட்டணிக்கு 285 இருந்து 300 வரைக்கும், அப்படி இந்தி கூட்டணிக்கு ஒரு 225 இருந்து 245 வரைக்கும், இல்லாட்டி 250 வரைக்கும் அவங்க கரெக்டாக கணிச்சிருந்தாரு. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஃபைனல் ஃபிகர்ஸ் வரும்போது, அதாவது இந்த ஆட்டு மந்தை கான்செப்ட் தான். அதாவது எல்லாருமே 350க்கு கம்மியாக கொடுக்கவே இல்லை, நாம மட்டும் எப்படி இந்த அளவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ஃபிகர்ஸ் வரும்போதும் அவரும் என்ன பண்ணியிருந்தாருன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மாற்றி வேற 350க்கு மேலே அவரும் கொடுத்துருந்தார். அதனால தான் அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்விட்டரில் கூட அவர் முதல்ல கொடுத்த கருத்து கணிப்பை பதிவு செஞ்சிருந்தாரு ஒரு கட்டத்தில். அதாவது மக்களுடைய ஆக்சுவல் பல்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம நிறைய பேர் இதே தப்பு தான் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து என்ன நினைக்க தோணுதுன்னா, இந்த எக்ஸிட் போல்ஸ் ஆகட்டும், இந்த தேர்தலுக்கு முந்தைய உள்ள கருத்து கணிப்பு ஆகட்டும், இதெல்லாம் பண்ணும்போது சாம்பிளிங்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா. அந்த சாம்பிளிங் எடுக்கிறதுல ஏதாவது தவறுதல் நடந்திருக்க வாய்ப்பு இருந்ததா? அந்த சாம்பிளிங் பொதுவாக 2-3 வகையா எடுப்பாங்க. முதலாவது ரேண்டம் சாம்பிளிங். இந்த சாம்பிளிங்ல ஒரு தொகுதிக்கு போவாங்க, ஒரு 1000 பேர்ட்ட கேட்பாங்க, 2000 பேர்ட்ட கூட கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு எடுத்து அவங்க செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இல்லை என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எந்த தொகுதிக்கு அவங்க போறாங்களோ அந்த தொகுதி ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் அவருடைய செல்வாக்கு உள்ள அந்த தொகுதியா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய டேட்டா எல்லாமே அக்யூரேட்டா இருக்க வாய்ப்பே இல்லை. ரெண்டாவதா என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா, அந்த ஸ்னோபால் சாம்பிளிங் சில பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சாம்பிளிங்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த சைலண்ட் ஓட்டர்ஸ், அதாவது எந்த பக்கம் அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு தெரியாத அந்த ஓட்டர்ஸ் எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஓக்கலா ஒப்பீனியன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை மட்டும் எடுத்து அவங்க கருத்தா பதிவு பண்ணியிருப்பாங்க. இதை தாண்டி மூணாவதா இந்த கருத்து கேட்குறவங்க எல்லாருமே பொதுவாக எல்லாருக்கிட்டையும் நீங்கள் யாருக்கு இந்த வாட்டி ஓட்டு போட போறீங்க, இல்லாட்டி யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது கூட சேர்ந்து அவங்க ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அதாவது இப்போ நீங்கள் இவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க சரி, இல்லாட்டி போட்டீங்க சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கு போட்டீங்க
அப்படிங்கிற கேள்வியை வந்து யாராவது கேட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பா வந்து இதுல இந்த கேள்வியை கேட்டிருந்தா, இந்த 2 கேள்வியை கேட்டிருந்தாலே வந்து இருக்கிற எல்லா பதிலும் இந்த 2 கேள்விக்குள்ளேயே வந்து அடங்கிரும். அந்த சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்யூரசி எந்த மாதிரி ஒரு அக்யூரசியை வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கங்கிறது எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு டைவர்சிஃபைடு டேட்டாவை வச்சு அவங்க வந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம எக்ஸிட் போல்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த போல்ஸ் ஆகட்டும், இதை வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்க முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒப்பீனியன் போல்ஸ் கொடுத்ததுல வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து யாருமே வந்து டிஎம்கேக்கு இந்த திமுக கூட்டணிக்கு வந்து 40க்கு 40 கொடுக்காட்டாலும் எல்லாருமே வந்து சராசரியாக ஒரு 35, 36 இல்லை 38 வரைக்கும் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ 38 கொடுத்ததில் வந்து அவங்க வந்து 40க்கு 40 ஜெயிச்சதில் வந்து ஒரு பெரிய வந்து டிஃப்ரென்ஸ் எதுவுமே நான் பார்க்கல. அதே மாதிரி இந்த பிஜேபி கூட்டணிக்கும் யாருமே வந்து 10 சீட்டு அவங்க ஜெயிப்பாங்க இல்லை 15 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணி நான் வந்து யாரையுமே பார்க்கல. வாக்கு சதவிகிதத்தில் வேணால் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் சீட்டில் வந்து அவங்க வந்து மேக்ஸிமம் 2லேருந்து மேக்ஸிமம் 5 வரைக்கும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பார்த்தாங்க. 2 சீட்டு ஜெயிக்கிற இடத்துல அவங்க வந்து ஒன்றுமே ஜெயிக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வந்து டிஃப்ரென்ஸாக வந்து எனக்கு தெரியல. எங்கே வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அப்படின்னா இந்த ஒப்பீனியன் போல்ஸ்லாம் வந்து இந்த குறிப்பிட்ட நபர்கள் வந்து சில பேர் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிற அந்த தொகுதியில் வந்து இன்னைக்கு தோற்று போயிருக்காங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து அதிர்ச்சியாக இருக்குது. அவங்க வந்து அந்த கணிக்கை வந்து எப்படி வந்து தவறினாங்க அப்படிங்கிறது தெரியல. குறிப்பாக சொல்லணும்னா அண்ணாமலை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு மார்ஜினில் எந்த மார்ஜினில் அவர் வந்து வின் பண்ணுவார் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்களே தவிர வெற்றியை வந்து அவங்க வந்து யாருமே வந்து சந்தேகமே படலை. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிற ரிசல்ட் வந்து நேர்மாறாக இருக்குது. அண்ணாமலைக்கு விழ வேண்டிய ஓட்டெல்லாம் கடைசி நிமிஷத்தில் வந்து டிஎம்கேக்கு சாஞ்சிருச்சா அப்படிங்கிறது தெரியல. பதிவோட இறுதியாக கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கேள்விப்படுற செய்திகள் என்ன அப்படின்னா அன்னைக்கு தேர்தல் அன்னைக்கு இந்த கிரவுண்ட் லெவலில் பிஜேபி சைட்லேருந்து பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து யாருமே இல்லை அப்படிங்கிறது. தேர்தல் அன்னைக்கு இந்த திமுக காரங்க வந்து இந்த பிஜேபியோடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸை வந்து வேலை கொடுத்து வாங்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்படி பண்ணியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. பிஜேபியோடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்லாம் அந்த கிரவுண்ட் லெவலில் இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு வீடாக போய் அவங்க வந்து ஓட்டு போடாதவங்களை வந்து பூத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து ஓட்டு போட வச்சிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் அந்த பூத் லெவல் கட்டமைப்புங்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேர்தல் சமயத்தில் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த கட்டமைப்பு அவங்களுக்கு வந்து உறுதியாக இருக்குது. இந்த கட்டமைப்பில் வந்து அவங்கள அடிச்சுக்க எந்த கட்சியால முடியாது. சீட்டு எதுவுமே வாங்கலைனா கூட அதிமுக இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25% வந்து ஓட்டு சதவிகிதம் வந்து வாங்கியிருக்கு. இதுக்கு வந்து அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா இந்த கட்டமைப்பு தான் காரணம். தமிழ்நாடு பிஜேபி இதுலேருந்து என்ன பாடம் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து தன்னுடைய தேர்தல் கட்டமைப்பை பலப்படுத்தியே ஆகணும். இந்த கட்டமைப்பை பலப்படுத்த அவங்க எந்த வேலையும் பண்ணலை அப்படின்னா இந்த 2 திராவிட கட்சிகள் கிட்ட போட்டி போட முடியாது.